இதுல வேற பெருமையா சொன்னாரு, நான் கோட்டால வரல, என் கோட்டால வந்தவங்க எல்லாம் உங்களை விட கம்மியா இருக்காங்களா? உங்களை விட சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள், அறிவு இருக்கக்கூடியவர்கள், புத்திசாலித்தனம், நல்ல மனது இருக்கக்கூடியவர்கள் கோட்டால வந்திருக்காங்க. ஆனா நான் கோட்டால வரலன்னா நம்ம தம்பிங்க சகோதரிகள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க, தேடி எடுத்துட்டாங்க. கோட்டால தான் வந்திருக்கீங்க. தலைவர் கலைஞர் அவர்கள் உங்களுக்கு தந்த கோட்டாவில் தான் நீங்க வந்திருக்கீங்க. உண்மையை ஒத்துக்க கத்துக்கணும். ஒவ்வொரு நாளும் போய் சொன்னா நமக்கே குழப்பிடும். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அக்கா கனிமொழி அவர்கள் எனக்கு எதிராக வீதியா கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கனிமொழி அக்கா என்ன கத்திக்கிட்டு இருக்காங்கன்னா, அண்ணாமலை கோட்டா சிஸ்டத்துக்கு எதிரானவன், அண்ணாமலை கோட்டா சிஸ்டத்துக்கு எதிரானவன் வீதியா கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அண்ணாமலை அரசியல் கோட்டா சிஸ்டத்திற்கு எதிரானவன் எப்பொழுது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு இந்த தொகுதியினுடைய எம்பி எடுத்துக்க, கலாநிதி வீராசாமி அவர்கள் இந்த தொகுதியினுடைய எம்பி. எப்படிங்க எம்பி ஆனாரு? நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டு ரோட்ல உட்கார்ந்து வேலை செஞ்சாருங்களா? இல்ல மக்கள் பணி செய்தாரா? இல்ல உண்மையாலுமே மக்கள் பிரச்சனை தெரியுமா? ஆற்காட்டு வீராசாமி என்பவருடைய மகன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் கோட்டால எம்பி ஆகி இருக்கிறார். அதனுடைய விளைவு நீங்க யாரும் அவரை பார்த்ததில்ல, அவரும் உங்களை பார்த்ததில்ல. ஆனா 5 ஆண்டு கால இந்தியாவில மக்களை பார்த்தாத ஒரு எம்பியா கலாநிதி வீராசாமி ஐயா. நம்மளது அப்படி இல்ல, உண்மையான சமூக நீதி இருக்கக்கூடிய ஆட்சியை காட்டி இருக்கின்றோம். നമസ്കാരം. അങ്ങോട്ട് ചൊറിഞ്ഞ് പണി മേടിക്കുക എന്ന് കേട്ടിട്ടില്ലേ? അതാണിപ്പോൾ കനിമൊഴി ചെയ്തത്. വെറുതെ അണ്ണാമലയെ ചൊറിഞ്ഞു, അണ്ണാമല കണക്കിന് കൊടുത്തു എന്ന് വേണം പറയാൻ. അത് വീഡിയോയിൽ വ്യക്തമാണ്. DMK നേതാക്കളുടെ പൊതു സ്വഭാവമാണ് വെറുതെ അങ്ങോട്ട് പോയി ചൊറിഞ്ഞ് കണക്കിന് വാരി കൂട്ടുക എന്നത്. പ്രത്യേകിച്ച് അണ്ണാമലയുടെ കാര്യത്തിൽ നിങ്ങൾ എന്തൊക്കെ വിളിച്ചു പറഞ്ഞാലും അതിന് വ്യക്തമായ തെളിവ് നിരത്തി അണ്ണാമല കയ്യടി വാങ്ങും. അതാണ് ഇവിടെയും നടന്നത്. അതുകൊണ്ട് വെറുതെ വായിൽ തോന്നുന്നത് വിളിച്ചു പറഞ്ഞ് സ്റ്റാർ ആവാൻ നോക്കണ്ട കനിമൊഴി എന്ന് മാത്രമേ പറയാനുള്ളൂ. നിങ്ങളുടെ മുഖ്യമന്ത്രിയായിരിക്കുന്ന സ്റ്റാലിൻ പോലും വാ തുറന്ന് ഓരോന്ന് പറയാൻ പേടിച്ചിരിക്കുകയാണ്. വേറൊന്നും കൊണ്ടല്ല, ഈ തെരഞ്ഞെടുപ്പ് സമയത്ത് അണ്ണാമലൈ നിങ്ങളുടെ അടിവേര് തിരിഞ്ഞു പോയാൽ ഒരുപക്ഷെ ജനങ്ങൾ നിങ്ങളെ താഴെ ഇറക്കുന്നതിന് മുമ്പ് നിങ്ങൾ പദവികളെല്ലാം വേണ്ടെന്ന് വെച്ച് സ്വയം താഴെ ഇറങ്ങേണ്ടി വരും എന്നുള്ള കാര്യം ഉറപ്പാണ്. അതുകൊണ്ട് ഇതുപോലെ വാങ്ങിച്ചു കൂട്ടാതെ വായടച്ച് മിണ്ടാതിരിക്കുന്നതാകും നല്ലത്. ഏതായാലും അണ്ണാമലയെ കോയമ്പത്തൂരിൽ ഇറക്കിയതോടെ DMKയുടെ ഉള്ള സമാധാനം കൂടെ പോയി കിടക്കുകയാണ്. ഇനി തെരഞ്ഞെടുപ്പ് ഫലം വന്നാൽ DMKയുടെ കയ്യിലുള്ളതെല്ലാം ഒലിച്ചു പോകുന്നത് കാണാൻ സാധിക്കും. വെബ് ഡെസ്ക് തത്വമൈ ന്യൂസ്.